கறிக்கடையில் எப்படியோ அவர் கறிக்கடைக்காரர் அவங்க மாமா சமாளிச்சிடுறாரு. முகத்தில் துணியை போட்டு மறைச்சி சமாளிச்சிட்டோடனே அவங்க எப்படியோ கறி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவரும் பேசாமல் எப்படியோ சமாளித்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அது எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு முடிவு பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இவங்க வீட்டுக்கு வந்து சரி சாப்பாடு செய்யலான்னு ஆரம்பிக்கும் போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஐயோ நம்மளால் சாப்பிட முடியலன்ட்டு அம்மாவும் பிள்ளையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நல்ல வேலைங்க நீங்கள் என்ன சொல்லலைங்க பிடிச்சிருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்புறம் எல்லாரும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க லாஸ்ட்டு மருமக வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட போகிறாங்க. அவங்களால தான் சாப்பிட முடியாமல் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மறுநாள் இவங்க வந்து அவங்க மாமா வந்து இங்கே வெயிட் பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில். அப்போ சொல்கிறாரு, இனிமேல் என்னால் மறைக்க முடியாதும்மா, இன்னொரு தடவை வந்து அவன் இனிமேல் எங்கள் கடை தான் கறி வாங்கும். நேற்று நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நல்லா இருந்திருக்குமே, அது என் கறி கடை தான், என் கறிக்கல்ல வாங்கின கறி இது, அதில் தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போது எப்படியாச்சும் நான் அத்தாட்டிலாம் வந்து சமாளிக்க முடியாது, நான் உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்றார். நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. நமக்கு ஆர்டர் வந்துருச்சுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விசிட்டிங் கார்டு அவங்க ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக அடித்து அவங்க ஒய்ஃப் பேரில் அடித்து கொடுக்குதுனே அவங்க